வணக்கம். ஸ்ரீ கார்த்திக் சேனலில் நம்ம திருவிளையாடல் புராணம் கதை சுருக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேணு சீனிவாசன் அவர்கள் எழுதினது. 23 திருவிளையாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ 24வது திருவிளையாடல் பார்ப்போம். விக்ரம பாண்டியனுக்கு பிறகு அவரோட மகன் ராஜசேகர பாண்டியன் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் 64 கலைகளையும் கற்றுத்தேர ஆசைப்பட்டார். அதுக்கேற்ற மாதிரி தகுந்த ஆசிரியர்களை வச்சு எல்லா கலைகளையும் கற்றார். ஆனால் பரதக்கலை மட்டும் கற்றுக்கலை. ஏன்னா அது ஈசனோட கலை, அதை நம்ம கற்றுக்கிட்டால் இறைவனுக்கே அவமரியாதை அப்படின்னு அவர் நம்பினார். அதனால் அதை கற்றுக்கலை. சோழ நாட்டில் இருந்து வந்த ஆஸ்தான வித்வான் அவர் பல தேசங்களுக்கு போயிட்டு பாண்டிய நாட்டுக்கு வர்றாரு. பாண்டிய நாட்டுக்கு வரும்போது மன்னன் அவரை வரவேற்று உபசரிக்கிறாரு. அப்போ அந்த வித்வான் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் எங்கெங்கே போனார் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சொல்லும்போது எங்களோட சோழ மன்னன் 64 கலைகளையும் கற்றதுனால சகலகலா வல்லவன் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் பரதக்கலை மட்டும் படிக்கலையாமே, உங்களுக்கு படிக்க வராதா, படிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டவுடனே மன்னருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நாம் அது இறைவனோட கலைன்னு நினச்சி அது இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம படிக்காமல் இருந்தால் இந்த மக்களும் மற்றவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு அது படிக்க வராது அப்படின்றதுல கேலியாக பேசுகிறாங்க. அதனால் பரதம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து பரதம் கற்றுக்க ஆரம்பிக்கார். சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கிட்டு இருந்திருந்தாருன்னா அவருக்கு நல்லா உடம்பு வளைஞ்சி நல்லா ஆடிருப்பார். வளர்ந்த பிறகு கற்றுக்கிட்டதுனால அவருக்கு ரொம்பவே கால், பாதம், உடம்பு எல்லாம் ரொம்ப வலிச்சிச்சு. ஆனாலும் அவர் அந்த வலியோடு அதை கற்றுக்கிட்டாரு. அப்போ தான் அவருக்கு தோணுச்சு, நம்ம பரதம் இப்படி சில நாள்கள் படிக்கும்போதே நம்மளுக்கு இந்த அளவுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னா நடராஜ பெருமான் எப்போவுமே ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவரோட கால் எப்படி வலிக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்தினார். சிவராத்திரி அன்னைக்கு சோமசுந்தர பெருமானுக்கு 4 கால பூஜையை முடிச்சுட்டு வெள்ளியம்பலத்தில் நடனம் ஆடிக்கிட்டு இருக்க நடராஜ பெருமானை பார்த்து வணங்கி, நீங்கள் பல யுகங்களாக வலது பாதத்தை நிலத்தில் ஊன்றி திருநடனம் புரியுறீங்க. அப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி வலிக்கும், உங்களோட பக்தனான எனக்காக உங்களை காலை மாற்றி ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. ரொம்ப நேரமாக அவர் வேண்டியும் அதே மாதிரி நடக்கவே இல்லை. அப்புறம் அவர் நீங்கள் இன்னும் எனக்காக நீங்கள் மாற்றலைன்னா நான் உயிரே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை உருவின உடனே அங்கே சலங்க சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா நடராஜ பெருமான் இடது பாதத்தை நிலத்தில் ஊனி வலது பாதத்தை தூக்கி ஆடி அருள் புரிகிறாரு. மன்னரும் மக்களும் அதை கண்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. உடனே மன்னர் என்ன கேட்டாருன்னா, நான் பார்த்த இந்த காட்சியை எல்லாருமே பார்க்கணும், பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சிவபெருமானும் அது கேட்ட மாதிரியே இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறாரு. ராஜசேகரனுக்கு பிறகு அவரோட மகன் குலோத்துங்கன் ஆட்சிக்கு வர்றாரு. அவரோட ஆட்சி காலத்தில் ஒரு அந்தணன் தன்னோட மனைவியை ஒரு வேடவன் அம்பு எய்து கொன்னுட்டதாக சொல்லி அரண்மனையில் நீதி கேட்டு வர்றாரு. அந்த அந்தணன் அரண்மனையில் அரசர் முன்னாடி சொல்லும்போது தான் தன்னோட மனைவி குழந்தையோட மாமனார் வீட்டுக்கு போயிட்டு இருந்ததாகவும், அந்த காட்டுக்குள்ளே போகும்போது தண்ணி வேணும்னு மனைவி கேட்டதுனால அந்த மரத்தடியில் இருக்க சொல்லிட்டு போய் தண்ணி எடுக்க போனானாம். போனப்போ திரும்பி வந்து பார்க்கும்போது மனைவி அம்பு அடிபட்டு இறந்துருக்கா. குழந்தை பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல வேறு யாருமே இல்லை. தூரத்தில் ஒரு புதற்குள்ளே இந்த வேடன் மட்டும்தான் இருந்ததுனால வேடன் தான் கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட வழக்கு தொடுக்கான். ஆனால் வேடன் வந்து வீரர்கள் எல்லாம் அடித்து கேட்ட போதும் எனக்கு தெரியாது, நான் ஒன்றுமே பண்ணலை, நான் அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுகிறான். அந்தணன் என் மனைவியை கொன்னது இவன் தான் சொல்லிட்டு அவன் அழுகிறான். அரசருக்கு என்ன தீர்ப்பு வழங்கன்னு தெரில. அதனால் அந்தணன்ட்ட நீ போய் ஈமச்சடங்கை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. வேடவனை சிறையில் அடைச்சிட்றாரு. அதுக்கப்புறம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு, இந்த இதுக்கு நான் எப்படி தீர்ப்பு வழங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிவபெருமான் சொல்கிறாரு, இன்றைக்கி இரவு செட்டி தெருவில் நடக்கிற திருமணத்துக்கு நீ போ, அந்தணனை கூட்டிகிட்டு, அப்போ உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அன்னைக்கு நைட்டு மன்னனும் அந்தணனும் அந்த செட்டி தெருவில் நடக்கிற திருமணத்துக்கு போகிறாங்க. மன்னன் மாறு வேடத்தில் போகிறான். 2 பேரும் மறைஞ்சிருந்து கேட்காங்க. அப்போது 2 கருப்பான உருவங்கள் பேசுகிறது தெரியுது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த மணமகனோட உயிரை எடுக்கணும், எப்படி எடுக்கிறதுன்னு ஒருத்தன் கேட்கான். அப்படியே எடுத்தாலும் பழியும் பாவமும் நமக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான், நம்ம காலையில் அந்த அந்தண பெண்ணோட உயிரை நம்ம எப்படி எடுத்தோம், மரத்துக்கடியில் அந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எப்போமோ மரத்து மேலே பட்ட அம்பு பெரிய காற்றடிக்க செஞ்சு அந்த அம்பு போய் அவன் மேலே குத்தி அவளை உயிரை எடுக்க வச்சோம்ல, ஆனால் பழி வந்து வேடன் மேலே விழுந்துச்சு. அதே மாதிரி இப்போது நம்ம இங்கே வாசலில் கட்டியிருக்க பசுவை மிரள செய்வோம், பசு மிரண்டு வீட்டுக்குள்ளே போய் மணமகனோட உயிரை எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி, இது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பண்ணுறாங்க. பசு அதே மாதிரி மிரண்டு உள்ளே ஓடுது. எல்லோரும் விரட்டினாலும் அது வெளியே போகாமல் நேராக அது மணமகனை போய் முட்டி அவனை கொன்றுச்சு. இதை மன்னனும் அந்தணனும் கேட்காங்க. கேட்ட பிறகு அவங்களுக்கு உண்மை புரியுது. இது சிவபெருமானோட அருளால் அவங்க 2 பேருக்கு மட்டுமே கேட்குது.
2 பேரும் இப்போ அரண்மனைக்கு திரும்பி வந்துட்டாங்க. இப்போ மன்னர் அந்தணருக்கும் வேடனுக்கும் தேவையான பொருளை கொடுத்து 2 பேத்தையும் அனுப்பி வைக்கிறாரு. அந்தணனை வேறு வாழ்க்கை ஆரம்பிக்க சொல்கிறாரு. வேடன்ட்ட மன்னிப்பு கேட்டு அனுப்பி விட்றாரு. சிவபெருமானுக்கு நன்றி சொல்கிறாரு. குலோத்துங்க பாண்டியன் ஆட்சி காலத்திலே அவந்தி என்ற நகரத்தில் ஒரு வேதியனும் அவனோட மனைவியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த பையன் வந்து சின்ன வயசுல இருந்தே தீய வழியிலே போகிறான். அவன் வளர வளர அவனோட பழக்கங்களும் ரொம்ப மோசமாகவே போகுது. ரொம்ப காம வெறி பிடிச்சவனாக அவன் வளர்றான். இது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சும் அவரால் எதுவுமே பண்ண முடியலை. ஒரு நாள் அவர் பார்க்கவே செஞ்சிடறாரு அவனை. அதனால் அவனுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தது. அவன் தந்தையவே கொல்ல போகிறான். அவங்க அம்மா தடுக்கிறாங்க. நீ ரொம்ப பாவம் பண்ணிட்ட, இன்னுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அம்மா பேச்சை கேட்காம அவங்க அப்பாவை கொன்னுட்டு வேண்டிய பணம் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மாவையும் இழுத்துட்டு வேறு ஊருக்கு போகிறான். போகும்போது காட்டு வழியாக போகிறான். போகிற நேரத்தில் அன்றைக்கி ராத்திரியே வந்து அங்கே திருடர்கள் அவனோட நல்லா அடிச்சுட்டு அவன்கிட்ட இருந்த பணம் நகை எல்லாத்தையும் பிடுங்கிடுறாங்க. அவங்க அம்மாவையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. ஒரே ராத்திரியில் அவங்க அம்மாவையும் இழந்துடுறான், அப்பாவையும் இழந்துடுறான், அவனோட பொருள் எல்லாத்தையும் இழந்துடுறான். அவனோட செய்த பாவத்தால் பிச்சைக்காரன் மாதிரி ரோடாக அலையிறான். என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல வருடங்களாக இந்த மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவன் பண்ண பாவம் வந்து அவனை நல்லவங்களோட சேர விட மாட்டேங்குது, கோயிலுக்குள்ளே போக விட மாட்டேங்குது, நல்ல வார்த்தைகள் கேட்க விட மாட்டேங்குது. அவனால் என்ன பண்ணன்னு தெரியலை. இப்படியே அவன் பல ஆண்டுகள் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது மதுரைக்கு வரான். மதுரை கோபுர வாசலுக்கு அருகே சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் வேடவன் வேடவச்சியார் வேஷத்தில் அமர்ந்து சொக்காட்டம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தோன்னே பார்வதி தேவியார் கொலகார பாவி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிறாங்க. சிவபெருமான் இவன் வந்து பண்ண பாவத்துக்கு இவனுக்கு மன்னிப்பே கிடையாது, இவன் எத்தனை வருஷம் நரகத்தில் இருந்தாலும் இவன் பண்ண பாவம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து, நீ எதுக்கு இப்படி ஊராக அலையிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. உடனே அவன் நடந்தது அவ்வளோத்தையும் சொல்கிறான். சொன்ன உடனே சிவபெருமான் சொல்கிறாங்க, நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே தங்கி இருந்து ஒரு வேளை சாப்பாடு மட்டும் சாப்பிடு. அதிகாலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நீராடிட்டு சிவனடிகாரியர்களுக்கு தொண்டு செய். சிவபெருமானை 108 தடவை அங்க பிரதட்சணம் செய். பசுக்களுக்கு உணவு அளி. இந்த மாதிரி நீ செஞ்சுக்கிட்டே வந்தேன்னா நீ செஞ்ச பாவம் அவ்வளோ போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பார்வதி தேவியார் சிவபெருமான்கிட்ட, நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க இவனோட பாவம் பல ஆண்டுகள் நரகத்தில் கடந்தால் கூட போகாதுன்னு, அதுக்குள்ளே இவனுக்கு இப்படி ஒரு மன்னிப்பை கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சிரிக்கிறாரு. பார்வதி தேவியாரே பதில் சொல்லிடுறாங்க, நீங்கள் வந்து எப்பேற்பட்ட பாவத்தையும் உங்களால் மட்டும்தான் மன்னிக்க முடியும், வேறு யாராலையும் மன்னிக்க முடியாதுன்ட்டு. அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சிவபெருமான் பார்வதி தேவியார் அம்மையப்பரா மாதிரி காட்சி தந்து அங்கேருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. தனக்காக தன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக அம்மையப்பர் வந்து சொன்ன பரிகாரத்தை தவறாது செஞ்சுக்கிட்டு இருக்கான். 3 மாதத்தில் அவனோட பாவங்கள் அனைத்தும் போகுது. அவன் பழையபடி நல்லா அழகான உருவம் பெறுறான். வடமொழியில் பாடல்கள் நிறைய ஏற்றுறான். சிவ தொண்டுகள் தொடர்ந்து செய்கிறான். செஞ்சு சிவன்கிட்டே போய் சேர்ந்துடுறான். இதோட 26வது திருவிளையாடல் முடியுது. நம்ம அடுத்த பகுதி எடுத்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.